சேவையை துவக்க இருக்கும் இந்த ஆர்டர் நிறுவனத்திற்கு எனது வாழ்த்துக்கள். என்னுடைய மனநிலைன்னா ஒரு மனிதன் வந்து எல்லா நேரத்திலையும் வந்து ஒரே மனநிலையில் தான் இருப்பான். எல்லா நேரங்களையும் சந்தோஷத்துலேயோ சோகத்திலேயோ விரக்திலேயோ இருக்க முடியாது. அந்தந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தான் ஒரு நல்ல செய்திகள் வரும்போது சந்தோஷத்தில் இருப்போம், ஒரு சோகமான செய்தி வரும்போது சோகத்தில் இருப்போம், ஏதாவது தோல்வியில் இருக்கும்போது விரக்தியில் இருப்போம். அது மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கு. நூறு படங்கள் இருக்கு, அதனால அதை வரிசைப்படுத்த முடியாது. இல்லை, அது அப்படி அபரீதமா ஒன்றை சொன்னா பாக்கி 99 படத்தை நானே குறைச்சி மதிப்பிடதாயிரும். அதை நான் செய்ய விரும்பல. இல்லை, இதுல எனக்கு 2-3 மாற்று கருத்துக்கள். பல அந்த ஒரே கேள்வியில பல முரண்பாடுகளை நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 20 வருஷத்துல இவங்களை மாதிரி குடும்ப படங்கள் யாருமே எடுக்கல அப்படின்னா, என்னை விட தலை சிறந்த குடும்ப படங்கள் எடுத்தவர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்பர் 1. அவர் அளவுக்கு இன்றளவும், ஏன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று வரைக்கும் சித்தி அப்படின்னாலே கொடுமைக்காரி. நிஜத்தில் 99.9% சித்திகள் வந்து ஸ்டெப் மதர் வந்து கொடுமைக்காரிகளாக தான் இருக்காங்க உலகம் பூரா. அவங்க வந்து முதல் மனைவியினுடைய குழந்தைகளை வந்து அன்பா பராமரிக்கிறது இல்லை, இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். ஆனா சித்தி ஒரு அன்பு மிக்கவள் பாசம் மிக்கவள்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அபரிதமான தைரியம் வேணும். இது 60களே எடுத்தவர் தான் KS கோபாலகிருஷ்ணன். அது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இது மாதிரி பல வித்தியாசமான குடும்ப கதைகள் எடுத்து மக்கள் மத்தியில் புகழ் பெற்றவர் KS கோபாலகிருஷ்ணன். அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 முரண்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப கதைகள் மட்டுமே விக்ரமன் இயக்குனார்னு சொல்றதுல எனக்கு எப்போதுமே உடன்பாடு கிடையாது. என்னுடைய முதல் படமான புது வசந்தம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், பல விருதுகளை வாங்கி குவித்த படம். அந்த படத்துல குடும்பமே கிடையாது. அந்த படத்துல 4 ஹீரோ ஒரு ஹீரோயின், இவங்களுடைய நட்பை பற்றி ஆண் பெண் நட்பை வந்து 90களில் தைரியமா சொன்ன முதல் படம் அதுதான். அப்போ வந்து அந்த 5 பேருக்குமே நான் ஃபேமிலியே காட்டல, ஒரு ஃபேமிலியே கிடையாது. ஆனா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சது. இப்போ பூவே உனக்காக போன்ற என்னுடைய படங்கள், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் போன்ற படங்கள் குடும்ப படங்கள் இல்லைன்னா கூட, இப்போ உன்னை நினைத்து எடுத்துக்குவோம், பிரியமான தோழி எடுத்துக்குவோம், முழுக்க முழுக்க அது ஒரு குடும்ப படம் அல்ல. பிரியமான தோழியினுடைய கதை என்னன்னா ஒரு ஆண் பெண் நட்பு தான். அகைன் அது திருமணத்திற்கு பின்பும் ஒரு ஆணும் பெண்ணும் நட்போட பழக முடியும். அது கணவனுடைய மனைவி கூட, அந்த மனைவி கூட அதை தப்பா எடுத்துக்க மாட்டான்ற ஒரு நல்ல ஒரு பாசத்தை சொன்ன படம் தான் அது. அது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிச்சதாலேயோ என்னவோ தெரியல, எல்லா படத்தையும் வந்து விக்ரமன் படம்னா ஃபேமிலி படம்னு ஒரு முத்திரை இருக்கே தவிர, முழுக்க முழுக்க நான் குடும்ப படம்லாம் எடுக்கல. நான் எடுத்த ஒரு 16 படங்கள் இது வரைக்கும் வெளியாயிருக்கு. அதில் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் வந்து குடும்ப படங்கள். அந்த குடும்ப படங்களில் கூட கோகுலம் போன்ற படங்கள்லாம் காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் தான். அதனால உங்களுடைய ஒரே கேள்விக்கு என்னுடைய பதில், என்னை விட தலை சிறந்த குடும்ப படங்கள் எடுத்த வி. சேகர், KS கோபாலகிருஷ்ணன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். நான் முழுக்க முழுக்க குடும்ப படம் மட்டுமே எடுத்த இயக்குனரும் அல்ல. நான் வந்து சுயமா தான் சிந்திப்பேன். அது முதல்ல இருந்து சுயமா சிந்திச்சுட்டு ஒரு லெவல் அப்படியே டெவலப் பண்ணிட்டே தான் இருப்பேன். எழுத மாட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு, ஏன்னா எழுத ஆரம்பிச்சேன்னா எனக்கு ரொம்ப குழப்பம். வந்து முதல் நாள் ஒன்று எழுதுவேன், அடுத்த நாள் வேற பெட்டர்மெண்ட் தோணும், இப்படியெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கனால எழுத மாட்டேன். ஒரு லெவலுக்கு பிறகு என்ன பண்ணுவேன்னா, டேப் ரெக்கார்டில் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பேன். சொல்ல ஆரம்பித்து எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் நானும் அதை கேட்பேன், இந்த இடத்துக்கு இந்த சீன் கரெக்டாக இருக்கு, அந்த சீன் கரெக்டாக இருக்குன்னு. ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக முடித்த பிறகு எல்லாத்தையும் சொல்லி ஒப்பீனியன் கேட்பேன். என்னுடைய உதவியாளர்கிட்டலாம் எதுக்கு ஒப்பீனியன் சொல்லி எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்குறேன் அப்படின்னா, அந்த சீன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. அதை விட முக்கியமா நான் கருதுறது என்னன்னா, இதே மாதிரி சீன் வேற ஏதாவது படத்துல வந்திருக்கா. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 200 படம் வந்திருக்குன்னா 200 படத்தையும் நான் பார்க்க முடியாது. இன்னொன்னு, நிறைய நாவல்கள்லயோ சிறுகதைகள்லயோ இது மாதிரியான ரிசம்பிளன்ஸ் உள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கலாம். எனக்கு தெரியாம நான் படிக்காம இருந்திருப்பேன். அவ்வளவு படிப்பறிவு எனக்கு கிடையாது. எல்லா நாவல்களையும் நான் படிச்சதும் கிடையாது, எல்லா சிறுகதையும் படிச்சது கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது ரிசம்பிளன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லி ஒப்பீனியன் கேட்பேன். அப்படி ஏதாவது இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் அதை தவிர்த்துருவேன். நான் வந்து சூஸ் பண்ணல. நான் வந்து அந்த கதைக்கு முதல்ல வச்சிருந்த ஆர்டிஸ்ட் வந்து ஜனகராஜ் தான். அந்த கேரக்டர்ல ஜனகராஜ் மாதிரி ஒரு அண்ணன், அதாவது காமராஜர் மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி சட்டை, அந்த மாதிரி வேஷ்டி, ஒரு குடுமி வச்சு கடுக்கன் போட்டு அந்த மாதிரி பட்டிக்காட்டுத்தனமான ஒரு அண்ணன். அவருக்கு 3 தம்பிகள், ஒரு தங்கச்சி. இதுதான் எனக்கு முதல்ல அந்த வச்சிருந்த அந்த கதை. அது பின்னாடி அந்த தயாரிப்பாளர் வந்து ஆஸ்கர் பிலிம்ஸுக்கு நான் முதல் படம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த கதை தெரியும். ஏன்னா சூரிய அம்சத்துக்கு நான் முதல்ல பண்ண இருந்த கதை அதுதான்.
அதனால வந்து அந்த கதையை நம்ம பண்ணுவோம் சார், அந்த அண்ணன் தம்பி கதையை நம்ம பண்ணுவோம், அதில் விஜயகாந்த் சார் ரொம்ப ஆப்டா இருப்பாரு அப்படின்னு அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. அது நான் விஜயகாந்த் சாரும் அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆனாரு, படமும் ஒரு பெரிய வெற்றி பெற்றது. அதனால அந்த கேரக்டர்ல விஜயகாந்த் சார் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது ப்ரொடியூசர், அது நல்லா அமைஞ்சது. இல்லை, எனக்கு மியூசிக் டேஸ்ட் உண்டு. நான் இன்னை வரைக்கும் எல்லா விதமான மியூசிக் நான் ரசிக்கிறேன். என்னுடைய படங்களில் மெலடி டாமினேஷன் இருக்கிறதுனால என்னமோ நான் ஒரே மாதிரியான பாட்டை விரும்புவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு இன்னைக்கு அனிருத் மியூசிக்கும் பிடிக்கும், இன்னைக்கு வர்ற எல்லா யங்ஸ்டருக்கும் சந்தோஷ் நாராயண் மியூசிக் எனக்கு பிடிக்கும். எல்லா மியூசிக்கும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கு இசை ஞானம் இருக்கிறதுனாலையும், இசை ஞானம்ன்றதை விட நான் ஒரு இசை ரசிகன். அந்த ரசிகனாக இருந்து நான் என்னுடைய டியூன் உள்ள நான் செலக்ட் பண்ணுறேன், அதனால ஹிட் ஆகுது. 80களில் வந்த மாறுதல்களில் எதுவும் ஒன்று. 80களுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ரைட்டர்ஸ், ஸ்டோரி ரைட்டர்ஸ் தனி, டயலாக் ரைட்டர் தனி, ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் கூட அந்த காலத்தில் ஜிபிஎஸ்லாம் இருந்தார், அப்படிலாம் இருந்தது. 80களுக்கு பிறகு பாக்யராஜ் சார், டி ராஜேந்தர் சார் போன்றவருடைய வருகைக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா ரைட்டரே டைரக்டராக ஆரம்பிச்சாங்க. கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சார் இருந்திருக்காரு, பாலச்சந்தர் சார் இருந்திருக்காரு, KS கோபாலகிருஷ்ணன் சார் இருந்திருக்காரு, வெரி ஃபியூ. பட் ஒரு வருஷத்துக்கு 100 படத்தில் ஒரு 5-6 டைரக்டர்கள் தான் அப்படி எல்லா வேலைகளும் செய்பவர்களாக இருந்தாங்க. பாக்கி 95 படங்கள்ல அப்படி வேற வேற ரைட்டர்கள் இருந்தாங்க. 80களில் இந்த மாறுதல் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஆயிடுச்சுன்னா ரைட்டர் தான் டைரக்டர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் வந்துச்சு. கதை சொல்ல தெரிந்தவர்கள் தான் வாய்ப்பு பெற முடியும், அவர்கள் தான் டைரக்டர் ஆக முடியும்ட்டு. ஒரு தடவை கதை சொல்லி நம்ம ஜெயிச்ச பிறகு அந்த இதை தக்க வச்சுக்கிறதுக்காக அடுத்தடுத்து நம்ம கதை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இன்று இந்த ஒரு கடந்த ஓராண்டுகள்ல இருந்து ஒரு மறுபடியும் ஒரு நல்ல ட்ரெண்ட் வர ஆரம்பிக்குது. கதை ஒருவர், வசனம் ஒருவர் அப்படின்ட்டு வருது. வெகு சீக்கிரத்தில் திரைக்கதை கூட வேற ஒரு டீம் பண்ணலாம், ஒன்லி டைரக்ஷன் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு மாறுதல் வரும், நிச்சயமா வந்துடும். நிறைய பெண் இயக்குநர்கள் அந்த காலத்திலேருந்தே வந்திருக்காங்க. டிபி ராஜலட்சுமி 1930s டைரக்டர் ஆயிருக்காங்க. அவங்க வந்து பெண், அவங்களே இசையமைத்து கதாநாயகியா நடித்து தயாரித்து இயக்கி இப்படி தசாவதாரம்லாம் எடுத்திருக்காங்க அவங்க. அதனால வந்து நிறைய பெண் இயக்குநர்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பானுமதி ராமகிருஷ்ணா படம் பண்ணியிருக்காங்க, இப்படி நிறைய பேர் படம் பண்ணியிருக்காங்க. இப்பவும் நிறைய பெண் இயக்குநர்கள் இருக்காங்க. பட் வருவாங்க நிச்சயமா. இப்போ இனிமேல் உள்ள காலகட்டத்தில் பெண் இயக்குநர்களும் அவங்களுடைய ஆளுமையை நிரூபிப்பாங்க. நிச்சயமா என்னுடைய கிளீஷேஸ் எதுவுமே இருக்காது. இப்போ கடைசியாக நான் எடுத்த நினைத்தது யாரை கூட என் படைப்பிலிருந்து ஒரு 90% மாறுபட்ட படம் தான். ஒரு 10% கிளீஷியா இருந்தது, ஒரு ரிப்பீட் சாங் இப்படிலாம் இருந்தது. இனிமேல் 100% வித்தியாசமான படைப்புகள் தான். நான் வியாபார ரீதியாகவும் இருக்கும், ஏன்னா நல்ல படங்கள் ஓடும். பட் தரமான ஒரு உயர்வான படங்கள் எடுக்கணும்ன்றது என் எண்ணம். நிச்சயமா எடுப்பேன். நான் அவங்களுக்கு அட்வைஸ் எதுவுமே சொல்ல வரும்ல, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்க முடியுமானா கற்றுக்குவேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு நாம் அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு எடுத்துடக்கூடாது. நல்ல ஒரு குக்குக்கு வந்து நம்ம பழைய கல்ச்சர், பழைய சாம்பார், பழைய ரசம்லாம் சொல்லி இப்படி பண்ணி கெடுத்துடக்கூடாது. அவன் டேஸ்ட்டுக்கே அவன் சமைக்க விட்டு அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்.